வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக செம்ம மழைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் நம்ம கம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஏன் நைட்டு இருந்து பெஞ்சிட்டு இருந்த மழை இன்னுமே நிற்கலை. ஸோ அவ்வளோ மழையை கொட்டி தீர்த்துட்ருக்கு. இந்த தருணத்தில் நம்ம பட்டுப்புழு வளர்ப்பை மேற்கொண்டுட்ருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஷெட்டுக்குள்ளே நம்ம பட்டுப்புழு ஒரு ரேக்கில் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். பட்டுப்புழு கரெக்டாக ஒரு வாரம் ஆகிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மோல்டிங் முடிஞ்சிருச்சு. 2வது மோல்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மழை, சரியான மழை. இந்த மழையில் நம்ம குலைகளை வெட்டி வச்சிட்ருக்கோம். ஸோ பட்டுப்புழு எந்த அளவுக்கு இந்த பேட்ச் வெற்றியை கொடுக்க போகுதுன்றதை இன்னும் 10-15 நாளில் தெரிஞ்சிடும் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டுப்புழுவுக்கு இலைகள் வச்சாச்சு. எந்த மாதிரி இலைகள் வச்சுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா இலைகளுமே ஈரத்தோடு தான் இருக்குது. சரிங்களா? ஈரத்தோட இலைகளை ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோம். வேறு வழி இல்லை. ஏன்னா 24 மணி நேரமும் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கனால ஒன்றுமே பண்ண முடியலை. நம்மளால் இந்த ஈரம் இல்லாத இலைகளை வைக்கவும் முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பட்டுப்புழுவை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போக போகிறோன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஈரமான இலைகளை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நிறைய விவசாயிகள் எழுப்புகிறாங்க. கண்டிப்பாக ஈரமான இலைகளை வைக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சு தான் ஆகணும். அதுவும் எந்த மாதிரி முறையில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, செடியிலேருந்து நம்ம வெட்டிட்டு வந்த தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டு சொட்ட ஒழுகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒழுகாமல் இருக்கணும். இலைகள் ஈரமாக இருக்கலாம், ஆனால் தண்ணி ஒழுகாமல் இருக்கணும். ஸோ செட்டுக்கு அந்த இலைகளை நல்லாவே வைக்கும்போது உதறிட்டு வச்சோம் அப்படின்னா ஈரத்தோடு இருக்கிற இலைகளை பட்டுப்புழு சாப்பிடும். தண்ணியோடு இருக்கிற இலைகளையும் சாப்பிடும். இருந்தாலும் ஃபங்கஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் ஈரமான இலைகளை மட்டும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி தருணங்களில் வச்சுட்டு அடுத்த இலை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுண்ணாம்பு தூவ வேணாம். சுண்ணாம்பு ஏன் தூவணும் அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மையை கொஞ்சம் உறிஞ்சி எடுத்துக்கிறோம். ஸோ பட்டுப்புழுவுக்கும் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம சுண்ணாம்பு கொடுத்தே ஆகணும் நண்பர்களே. இந்த மாதிரி கிளைமேட் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பட்டுப்புழு வளர்ப்பை மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்ம வெற்றிகரமாக இந்த பேட்சை முடிக்க முடியும். அதனால் ஈரக்குலைகளை வைக்கலாம், தண்ணியோடு வைக்கக்கூடாது. சொட்டு சொட்டு தண்ணி ஒழுகுற மாதிரி வைக்கக்கூடாதுன்றதை நான் பட்டு விவசாயிகளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த இறை கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சுண்ணாம்பு நம்ம தூவிட்டு தான் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அடுத்த இலைகளை வைக்கணும். சுண்ணாம்புமே ரொம்ப பவுடராக தூவணும், கட்டியோடு தூவிடக்கூடாது. ஏன்னா ஈர இலைகளை வச்சிட்ருக்கோம். ஏன்னா சுண்ணாம்பு படும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு கெட்டியாக இருந்துச்சுன்னா பொரிய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இதனால் புழுக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காயங்கள் ஏற்படுறதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பதை இந்த மழை காலங்களில் இந்த மாதிரி முறைகளை கையாளுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ